இந்த போதை பொருட்களால ஒரு சமூகமே சீரழியுது அப்படிங்கிற கவலை கொஞ்சம் கூட அரசுக்கு இல்ல அப்படிங்கறது பெருத்த மன வருத்தத்தை நம்ம இது இந்த நீதிபதிகள் வீட்டில் பெண்களுக்கு இப்படி நேர்ந்தால் அவங்க இதை இவ்வளோ லகுவாக இதை எடுத்துப்பாங்களா, இது பாலியல் வன்கொடுமை இல்லை அப்படின்னு எடுத்துப்பாங்களா, இல்லை நீதிபதி அவரோட பவரை காட்டுவாரா? ஒளிந்திருந்து நான் சீமானுடைய பேச்சை கேட்பேன்னு சொல்லும் போது எவ்வளவு பேர் அச்சத்தோடய பின்னாடி இருந்து பாக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. எத்தனை மொழியும் கற்றுக்கொள், நம் தமிழ் மொழி பெற்றுக்கொள் என்ற ஐயா அறிவுமதி அவர்களுடைய கவிதையோடு உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்குன்னு சொல்லப்படக்கூடிய மரபு வழி தாயகம் ரெண்டு, ஒன்னு ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. ஈழம் என்று நம்மிடம் இல்லை, எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. ஆனால் தமிழர்களுடைய உரிமையை திருப்பி பெறணும் அப்படின்னா அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வு அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்ட முன்னோர்களின் அறிவுரை. அரசியல் தான் சாக்கடைன்னு விலகி நிற்கக்கூடிய இன்றைய தலைமுறை பிள்ளைகளுக்கு அரசியல் என்றால் சாக்கடை அல்ல, அதை பூக்கடையாக மாற்றுவோம் என்று கருத்தை முழக்கமிட்டு மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் தமிழ் முழக்கம். மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமா? வாங்க இந்த காணொலியில என்ன பேச போறோம் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். வணக்கம். அலகாபாத் நீதிமன்றம் வந்து ஒரு அண்மையில ஒரு தீர்ப்பு கொடுத்தது. என்ன அப்படின்னா பயங்கரமான தீர்ப்பு. ஆமா, போக்சோ அப்படிங்கிற இந்த கேஸுக்குள்ள வராத ஒரு சில சம்பவங்களை அங்க உயர் நீதிமன்றம் வந்து சொல்லியிருந்தது. மார்பை பிடிப்பது பாலியல் வன்கொடுமை அல்ல அப்படிங்கிற தீர்ப்பை சொல்லியிருந்தாங்க. அதை கண்டித்து இது ஒரு கடும் அதிருப்தியை ஏற்படுத்துது இந்த மாதிரியான தீர்ப்பு அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்திருக்கிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தீர்ப்புக்கு முதல்ல தடை விதிச்சிட்டாங்க. இந்த கருத்துகள் நீதிபதியின் திறன் குறைபாட்டை காட்டுகிறது அப்படிங்கிறத சொல்லி, ஒரு நீதிபதிக்கு எதிராக இப்படி சொல்வதற்கே வேதனையாக இருக்கிறது என நீதிபதிகள் PR கவாய், AG மாஷிக் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இவ்வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த உச்ச நீதிமன்றம் ஒன்றிய அரசு, உத்தரப்பிரதேச மாநில அரசு பதிலளிக்கவும் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் வந்து நீதிமன்ற வளாகங்கள்ல வந்து வழக்குரைஞர்கள் இப்படியெல்லாம் பேசும்போது நமக்கு என்ன உணர்த்துதுக்கா? என்ன உணர்த்துதுன்னா வக்கிரம், அதாவது நீதிமன்றமும் வக்கிரத்துக்கு உடன்பட்டு போகுதோ அப்படிங்கிற ஒரு இது. இந்த வார்த்தைகள்ல பாத்தீங்கன்னா வக்கரம் தான் தெரியுது. இது இந்த நீதிபதிகள் வீட்டுல பெண்களுக்கு இப்படி நேர்ந்தால் அவங்க இதை இவ்வளோ லகுவாக இதை எடுத்துப்பாங்களா, இது பாலியல் வன்கொடுமை இல்லை அப்படின்னு எடுத்துப்பாங்களா, இல்லை நீதிபதி அவரோட பவரை காட்டுவாரா? ஏன்னா இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, கார்லேயும் ரொம்ப பாதுகாப்புலேயும் போகிறனால நம்ம பிள்ளைகள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக போவாங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் பயணப்படுவது ஒரு தனி நபர் டிரைவரோட. இன்னும் கல்லூரிகளில் ஆண் நண்பர்களோட பழக நேரிடுது. கண்டிப்பாக எல்லாரோடையும் பழகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது இவர்கள் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு வரம்பு மீறிய நிகழ்வு நிகழாதுன்னு எந்த நினப்புல இவங்க சொல்றாங்க? அப்போ இந்த நீதிபதியே ஒரு வக்கிர புத்தி உள்ளவராக தான் பார்க்க முடியுது. நல்ல வேளை உச்ச நீதிமன்றம் ஒரு தலையில நச்சுன்னு ஒரு கொட்டு வச்சு இதுக்கு வந்து, ஏன்னா இது வரும்போதே நமக்கு என்ன பதப்பதப்பு வரும், ஐயோ இந்த தீர்ப்பை கொண்டுட்டு அவன் குற்றவாளி, பாலியல் குற்றவாளியெல்லாம் தப்பிச்சுட்டு கிடப்பானே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அழகா ஒரு தீர்ப்பை கொடுத்து அதை தடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு பெரிய வாழ்த்து. இவங்க என்னதான் சட்டங்களை புதுசா கொண்டு வந்தாலும் இங்க சமூகத்துல குறிப்பா பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரதை நம்மளால பார்க்க முடியுது. அதற்கு முக்கிய காரணமாக டாஸ்மாக் போதை. இன்னைக்கு டாஸ்மாக் போதை மட்டும் இல்ல, ட்ரக் அபியூஸும் அதிகமான இளைஞர்கள் பண்றாங்க. இந்த போதை பழக்கம் வந்து ரொம்ப புறையோடி போயிருக்கு சமூகத்துல அப்படின்னு பார்க்க முடியுது. ஏற்கனவே நம்ம பல இடங்கள்ல குறிப்பிட்டது போல கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க இல்லாம பள்ளிகள் வரைக்கும் இன்னைக்கு வந்து மாணவர்கள் வந்து இந்த போதை பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையாக மாறிட்டு வரதை நம்மளால பார்க்க முடியும். இதை தடுப்பதற்கு குடும்பமாக பெற்றோர்களும் சரி அரசும் சரி சேர்ந்து முயற்சி பண்ண வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதுதான் உண்மையா நம்ம வந்து சொல்லணும். ஒரு காலத்துல வந்து ஒரு 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 நார்ம் இருந்தது. நம்ம வந்து ஒரு குடும்ப அமைப்பு அப்படின்னா அதுல ஒழுக்கத்தை வந்து சேர்த்து நம்மளுடைய
வளர்ப்போட சேர்ந்து பின்னி ம், ம், பிணைந்த ஒரு விஷயமா இருந்தது. நம்மளோட பெற்றோர்களை பார்த்து பிள்ளைங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும் எப்பவுமே. ம். நம்ம வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எந்த களங்கமும் விளைவிக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தயக்கம் எப்போதும் இருந்துக்கும். ஒழுங்கா நடக்கணும். அம்மா ம், அப்பாவை பார்த்து பல விஷயங்கள் ம், கத்துக்கிறது ம். இருந்தது. அதனால இப்போ அந்த மாதிரியான ஒரு எடுகேஷனே அந்த ம். மாதிரியான சொல்லிக் கொடுத்தலே வந்து இல்லாம போயிடுச்சு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு பொறுமை இல்லாம இல்ல. ம், ஒரு ம், சூழல் போயிடுச்சு. ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டட் ம். ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி எல்லாமே வந்து ஈஸியா, எளிமையா, சுலபமா, விரைவா கிடைக்கணுங்கிற ஒரு அமைப்புக்கு மாறி வரத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அதற்கு வெறும் வீட்ல இருந்தும் சரி, அரசாகவும் சரி, அரசா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் இப்ப அப்படின்னா, அரசுங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய போதைப் பொருட்கள வாயிலே நுழையாத போதைப் பொருட்கள் கடத்தப்படுதுல்ல. இது முக்கியமா எங்க கடத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடல் மார்க்கமா தான் கடத்தப்படுது. அப்போ நம்முடைய ஒன்றிய அரசு கடற்படையே எந்த மாதிரி வச்சிருக்கு? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. நீங்க சமீபத்தில அதாவது ரொம்ப நாளாச்சு. அதானி, அம்பானி துறைமுகத்திலேயே ட்ரக் ட்ரக்ஸ இருந்தது. வந்து இப்ப கண்டுபிடிச்சாங்க. அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது அந்த யார மாதிரி தாண்டி ஒரு அது போகுது? செய்தியும் போடல. ஆ. அதே மாதிரி திமுகவினுடைய ஆட்சியில ஜாஃபர் சாதிக் ஜாபர் அவர்களை சாதிக். வந்து ஒரு பெரும் இவரே இதன் கடல் மூலமா வணிகம் பண்ணவர் தான். இது மூலமா வரக்கூடிய வருமானம் எக்கச்சக்கமா இருக்கு. அப்போ இருக்கு. இந்த வருமானத்தை வைத்து தன் குடும்பம் நிம்மதியாக, லாபகரமாக இருந்தா இருக்கணும்னு போதும். நினைக்கிறாங்களே தவிர்த்து, இந்த போதை பொருட்களால ஒரு சமூகமே சீரழியுது அப்படிங்கிற கவலை கொஞ்சம் கூட அரசுக்கு இல்ல இல்ல. அப்படிங்கிறதுதான் ஆமா. பெருத்த மன வருத்தத்தை நமக்கு துறைமுகங்கள்ல என்ன அவங்க அத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன உத்தி கையாளுறாங்க? இல்ல கண்டுபிடிக்கிறாங்களா? அதுக்கு ஆட்கள் வச்சிருக்காங்களா? இல்ல கண்டுக்காம இருக்காங்களா? இல்ல நான் எல்லாமே என்ன கேக்குறேன், பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள் தான் செய்யணுமா? ஈஸியா கிடைக்குதுல்ல. கடல்வாழ் உயிரினங்கள் மூலமா ஒரு சிறந்த பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற ம். சான்றுகள் நமக்கு இருக்கு, இருக்கு. ஆய்வுகள் இருக்கு, அறிக்கைகள் இருக்கு. ஆனாலும் இதையே பிடிச்சிட்டு நிப்போம் அப்படின்னா குறுக்கு வழியில எதெல்லாம் பண்ணணும். சுலபமாக நம்ம வந்து அதுக்கு மனித சம்பாதிக்கலாம் உயிர்கள விலை பணையம் பேசுறாங்க. வைக்கிறது பணயம் வைக்கிறது. ரொம்ப இயல்பா போயிருச்சு. அதே தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சியில எத்தனை குற்ற சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறத கண்கூடா நம்மளால பார்க்க முடியுதுக்கா. ம். இந்த ஒரே ஒரு மாதத்துல மட்டும் எத்தனை 16 16க்கும் மேற்பட்ட கொலை கொலைகள் சம்பவங்கள். கொலைகள் எப்படி ஒருத்தவங்க கொலை பண்ண முடியும்? ஒரே மாதத்துல தமிழ்நாட்டுல 16 கொலைகள்னா உங்களால நினைச்சு பார்க்க முடியுதா? அவ்ளோ ஈஸியா போயிடுச்சு. அதான் சொல்றேன். கோழி திருகுற மாதிரி தலைய திருகி கொல்ற மாதிரி டப்பு டப்புன்னு பண்ணிட்டு போயிடுறாங்க. இது எல்லாமே நிறை போதையில நடக்குதுதான். ம். போதை இல்லாம இதெல்லாம் போதை ஒரு பக்கம் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு இரும்பு கரங்கொண்டு காக்குவோம், எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு மெச்சிக்கொள்ளக்கூடிய அரசு இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க? அது இரும்பு கரம் துரு பிடிச்சிடுச்சு. சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்னு சொல்லிட்டு 2 இஸ்லாமியர்கள் அவங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியும். ம். அவங்களுக்கே தெரிஞ்சு அரசு கிட்ட வெளிப்படையாக வந்து அவங்க வந்து ஒரு பாதுகாப்பு கோரியும் சிறுபான்மையின் பாதுகாவலர் எப்படி பாதுகாத்தாங்க அப்படிங்கறது எல்லோருக்கும் அவங்களுக்கு செந்தில் பாலாஜியை பாதுகாக்கவே நேரம் கரெக்டா இருக்கு. சரி. ஏன்னா அவர் தான் 300 கோடி மாசம் மாசம் கொடுக்கிறாரு. என்ன சொல்றீங்க? மணல் திருடர்களை, மணல் திருடும் அமைச்சர்களை ம். எல்லாரையும் காப்பாத்துற பெரும் பொறுப்புல இருக்கிறனால நம்ம கொஞ்சம் இளக்காரமா போயிட்டோம். ரொம்ப ரொம்ப சில்லியான விஷயத்துக்குலாம் இன்னைக்கு கொலை ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு. நம்ம முன்னாடி பேசின காணொலியில கூட சொல்லி இருக்கிறோம். ஐயா அப்பாவும் அவர்கள் வந்து இங்க கொலையா ஆமா, ஆமா. நடக்கலாம்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாரு, வட மாநிலங்கள்ல இல்லாத அளவுக்கு தென் இங்க ஆணவ மாநிலங்கள்ல கொலைகள் சாதிய எல்லாமே. படுகொலை வந்து அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் மட்டும் இல்ல, மிதமிஞ்சிய போதையினால ரொம்ப சர்வ சாதாரணமாக கொலைகள் நடக்குது. சும்மா வாய் தகராறு, போதையில சண்டை பிடிச்சுக்கிட்டது, இதனால கொலை பண்ணதும் ம். அதிகரித்து வரதை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ நம்ம தமிழ்நாடு பாதுகாப்பற்ற ஒரு சூழலை நோக்கி முழுமையாக மாறிக்கொண்டு வருகிறது கொஞ்சமாக ஊப்பியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு செய்தி. போக்சோனால இல்ல பாலியல் கொடுமைகள்னால நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களும் அதிகரிக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை மக்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்க்குது தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு செய்தியா பார்த்தோம். ஐயா அமித்ஷா அவர்களையும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்திருக்கிறார். கூட்டணி வருமா வராதான்னு இருந்த நிலையில் இப்ப அதிமுக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற நிலையை வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே எப்படியா அந்த 2 இலைக்க நடுவுல தாமரை மலர்ந்துரும்னு சொல்றீங்க.
எப்படியோ நமக்கு தெரியாது, எப்படியா இருந்தாலும் நமக்கு அதை பத்தி கவலையும் கவலை இல்லை. ஏன்னா நாம் தமிழர் நம்ம கட்சி தனி தனித்து நிற்க போகிறது. நாம் தமிழர் கட்சி தனி வழி. வலிமையோடு தனிமையா நிக்க போறோம். ஆனால் மக்களுடைய கூட்டணியோடு நிக்க போறோம். நிக்க போறோம். ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவை பெற்று நம்ம நிக்க ஆமா. போறோம். ஆனா ஒரு விஷயம் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு. இன்னைக்கு போய் பேசிட்டு பார்க்கும்போது அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தா சேர்ந்துருவாங்கன்னு தெரியுது. தெரியுது. ஆமா. ஆனால் மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. என்ன சொன்னார் அப்படின்னா, ம். நான் வந்து 2024 ஐயா எடப்பாடி அவர்கள் கிட்ட போய் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட கூட்டணி வைக்கிறதுக்காக பேசுறதுக்காக எடப்பாடி அவர்கள்ட்ட பேசினேன். ம். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, தோத்து போற பிரதமர் கூட நாங்க ஏன்பா கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு கேட்டாரு. அதனால அப்படி ஒரு சம்பவத்தை, அப்படி ஒரு பிரதமராக போறாரு நீங்க சொன்னா நல்லா நம்ப முடியாது. அவரோட நம்ம கூட்டணி வைக்க முடியாதுன்னு சொன்னவர்கிட்ட மானமுள்ள அண்ணாமலை ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாரு. இதுக்கப்புறம் என்னென்னலாம் இப்ப பேச மானம் போறாங்களோ, போயிடுச்சு. என்னென்னலாம் பேச போறாங்களோ நமக்கு தெரியாதுக்கா. அதை பாத்துக்கிறோம். ஆமா. அவங்க வந்து அதிமுக பாஜக நேரடி கூட்டணி, திமுகவும் பாஜகவும் மறைமுக மறைமுக கள்ள கூட்டணி, கூட்டணி. கள்ள கூட்டணி. அவ்வளவுதான். ஆமா, எல்லாமே டீலிங் டீலிங் தான், தான். செட்டில்மெண்ட் தான். இரு எந்த தேசிய கட்சிகளும் செட்டில்மெண்ட், மாநில கட்சிகளும் செட்டில்மெண்ட். தமிழ்நாட்டுல இந்த தமிழ்நாட்டு மாநிலத்துல எந்த கட்சிகள் கிட்டும் இல்லாத ஒரு பண பலமும் பவர், அதாவது அதிகார பலமும் நிறைந்திருக்கக்கூடிய கட்சி திமுக. அந்த ஒரு மெத்தனத்துல எதேச்சதிகாரத்துல என்ன வேணாலும் செய்வோங்கிற மனநிலையோட திமுக இருக்கு. ஆனால் மக்கள் இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. நம்ம சொல்லணும். நேத்து ஒரு காணொலி பார்த்தோம். ஐயா ராவணா அவர்களுடைய வலையொலியில அண்ணன் அவர்கள் பேசியத. அதை பார்த்த போது எனக்கு வந்து இந்த காணொலிய சீமான் அவர்கள் அனுப்பிய போது என்னால பார்க்க முடியல. அப்ப பார்த்தேன். அப்ப ஹுசைனி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கராத்தே இன்ஸ்ட்ரக்டர். அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவரை பார்த்து அவருக்கு கடைசி இறுதி வந்து என்னுடைய தந்தை தமிழ் சாதனை அவர்களை வந்து அடக்கம் செய்திருக்கக்கூடிய அதே அந்த இதுலதான் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தேன். அவர் ஒரு இஸ்லாமியர். அதே மாதிரி அவர் ஒரு ஆர்ச்சரி பிராக்டிஷனர் கூட தெரிஞ்சது. வில் வித் ஒரு வீரர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது. தமிழ்நாட்டுல அந்த கலை வந்து பெருசா வருவதற்கு காரணமாக அவர் இருந்திருக்காரு. உருவாவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்காரு. பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதே மாதிரி தஞ்சாவூர்ல முள்ளிவாய்க்கால் முற்றத்தை உருவாக்குவதற்கு பணிகள் வந்து அங்க இருந்து அவர் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது. அந்த காணொலி பார்க்கும்போது ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து பல பணிகளை முன்னெடுத்திருக்கிறாருங்க. அப்போ எம்எனாக இருந்த ஐயா நடராஜன் அவர்கள் சேர்ந்து பணி செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்தது. ஆனால் அவருடைய படுக்கை பிளட் கேன்சர் இருந்தது அவருக்கு. அவரால் என்ன சொல்ற அந்த நோயால ரொம்ப அவதிப்பட்டு இருந்தாரு. ரொம்ப தீர்க்கமா சொல்லிட்டு இருந்தாரு. அந்த வீடியோல கூட பார்க்கும்போது தெரிஞ்சது, நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவர் இறுதியா அவர் சொன்னது என்ன அப்படின்னா, ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்களுடைய கையை பிடிச்சிட்டு சொன்னாரு, நான் வந்து ஒரு கான்செப்ட் யோசிச்சிருக்கேன். முள்ளிவாய்க்கால் முற்றம். அதுல என்ன அப்படின்னா, ஒருத்தவர் சுடுவாரு, பிணங்கள் வந்து கீழே இருக்கும், இறந்த உடல்கள் சடலங்கள் கீழே இருக்கும், அதுல இருந்து ரத்தங்களா போகும், அங்கேருந்து சிறிய சிறிய கைகளா பெரிய கைகளா உயர்த்தும். இதை நான் வந்து டிசைன் பண்ணேன். இதை நான் வந்து ஸ்டாச்சு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், சிலை சிற்பங்கள்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். இதை ஒரு இடத்துல நிறுவி அதை வந்து மக்களுக்கு பார்வைக்கு கொண்டு வரணும் அப்படின்றத அவர் வந்து ஒரு வேண்டுகோளா சீமான் அவர்களுக்கு வச்சிருக்காங்க. அதே போல இறக்குறதுக்கு முன்னாடி அவர் சொல்ற செய்தி என்னன்னா, அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்கிட்ட, சீமான் கிட்ட சொல்லுங்க, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வலது கையாவும் இடது கையாவும் வைத்து நீங்க சிறப்பா பேசுறீங்க, நான் சீமானுக்கு வந்து முதல்ல உதவி செய்வேன் அப்படின்ற எல்லா தகவலையும் சொல்றாரு. அவ்வளவு பெரிய ஆர்ச்சரி பர்சன், ஒரு வில்வித்த வீரர், அதுக்கப்புறம் கராத்தே இன்ஸ்ட்ரக்டர், இதெல்லாம் தாண்டி ஒளிந்திருந்து நான் சீமானுடைய பேச்சை கேட்பேன்னு சொன்ன போது எவ்வளவு பேர் அச்சத்தோடய பின்னாடி இருந்து பாக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நிறைய முதன்மை நிலையில இருக்கக்கூடிய நபர்கள் கூட நம்ம பேசுறத வந்து செயல்பாடுகளை கவனிப்பாங்க, ரசிப்பாங்க, வரணும்னு துடிப்பாங்க, நினைப்பாங்க. ஆனால் வெளிப்படையாக ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்கு தயக்கமும் ஒரு பயமும் இருந்துகிட்டே தான் அவங்களுக்கு இருக்கு. இதை உடைத்து எறிவதற்கு 2026 நமக்கு எல்லாருக்கும் கிடைத்திருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு.
இதுல இருந்து என்ன கட்டாயம் தாமம் சீமான் அவர்கள் செய்து முடிப்பார் அப்படிங்கறத அவர் உத்தரவாக கொடுத்திருக்கார். அதை கட்டாயம் செய்வார். அதே மாதிரி இவரு வந்து ஆக்சுவலா எனக்கு நினைவு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மையார் மேல மிகுந்த நாட்டம் கொண்டவர். ரத்தத்தாலே தன்னுடைய ரத்தத்தாலேயே வந்து ரத்தத்தாலே பண்ணாங்க. அதுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சாங்க. ஏன்னா சிலையே அந்த உருவத்தையே அவர் அது ஃப்ரீசர்லயே வர வைக்கணுமா. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான செய்தி என்ன, ஸ்ரீலங்காவுடைய ராஜபக்சே அவர்களுடைய உருவத்தை வந்து பன்றியின் ரத்தத்தினால் அவமானப்படுத்து, அதாவது அவரோட கோபத்தை காட்டியிருக்காரு நம்ம இனத்துக்கு செய்த துரோகத்துக்கு. அவருக்கு எவ்வளவு தமிழ் பற்று இருந்தது அப்படிங்கறது அவருடைய உரையிலேயே நமக்கு தெரிஞ்சது. ரொம்ப அழகிய தமிழ்ல எல்லாரும் ரொம்ப கிண்டலா தமிழ் இனத்தின் ஒற்றை நம்பிக்கைன்னு சொல்றத பயங்கரமா கிண்டல் அடிச்சு அப்படியெல்லாம் அண்ணனை வந்து இது பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒற்றை நம்பிக்கை யாருன்னு அவர் வந்து நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. இதேதான் கடற்புலி அவர்கள் இறக்கும் போது தருவாயிலையும் சீமானிடம் சொல்லுங்க அவரை தான் நம்புறோங்க, அந்த ஆடியோ ஃபேக் அப்படின்ட்டு இது பண்ணாங்க. இப்போ கண் முன்னாடி ஒரு பெரிய பிரபலம் சீமானதான் நம்பி இருக்கோம். ஏன் வைகோ பார்த்து சொல்லியிருக்கலாமே, ஏன் திருமாவளவன் அவர்களை பார்த்து சொல்லியிருக்கலாமே, அவருக்கு இன்னும் ஐயா நெடுமாறன் அவர்கள் நல்லாமே தெரியும் சொல்லியிருக்கலாம், ஏன் அண்ணனோட பேரை சொன்னாங்க அப்படிங்கறது. அதனால இப்பவும் சொல்றோம், தமிழ் இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் சீமான் தான். அதனால அவங்களுக்கு பக்கபலமா நாங்க இருப்போம், மக்களும் இருப்பாங்கன்ட்டு நம்புறோம். சிறப்பு. மீண்டும் ஒரு காணொளி, மீதி எல்லாம் வெற்றுகள் தான். ஆமா, மீண்டும் ஒரு காணொளியில இன்னும் நிறையவே பேசுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.